எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க என்னைக்காச்சும் நம்மளுடைய வாழ்க்கையோட மதிப்பை நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படி தெரியுமா இருக்கணும் வாழ்க்கையோட மதிப்பு? வெளியில இருக்க மகிழ்ச்சிய பத்தி இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளார நம்ம அனுபவிக்கின்ற மகிழ்ச்சிய பத்தி இருக்கணும். நம்ம மனம் மிக சக்தி வாய்ந்தது. அதை எப்பயும் நேர்மறையான எண்ணங்களால நிரப்பி வச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க நேரம் ரொம்ப கம்மி. அதை நமக்காக வாழுங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து நினைச்சு நம்ம வாழ்க்கைய வீணாக்கிக்காதீங்க. அப்புறம் எப்பயும் மற்றவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்தோ அவர்களோட போட்டியிட்டோ நம்ம வாழ்க்கைய வீணடிக்க கூடாது. நமக்கான வாழ்க்கைய நம்ம தான் நல்லபடியா வாழணும். இந்த உலகம் ரொம்ப குறுகிய காலத்தோட நம்ம இணைஞ்சிருக்கோம். அதனால வாழ்க்கைய ஒரு இலக்கோட இணைச்சு பயணிங்க. நம்மளுக்கான வாழ்க்கைக்கான இலக்க நிர்ணயிச்சுக்கோங்க. அத ஒரு பொருளோடையோ ஒரு மனுஷனோடையோ இணைச்சி அந்த வாழ்க்கைய நீங்க வீணடிச்சுக்காதீங்க. கடவுள் வாழ்க்கைங்கிற பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பரிசை வரமா மாத்துறதும் சாபமா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்குது. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நேரம் உருவாக்கப்பட்டது. நேரம் இல்லைன்னு சொல்றது இது எனக்கு தேவையில்லைன்னு விலகி போவதற்கு சமம். நீங்க விரும்புவத உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு வெற்றி. ஆனா மகிழ்ச்சி எது தெரியுமா? நீங்க உங்களுக்கு எது கிடைச்சதோ அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுதான் மகிழ்ச்சி. நீங்க யாரு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மகிழ்ச்சி இல்லை. உங்க மனசு உங்க வாழ்க்கைய எப்படி ரசிச்சு வாழுதுங்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது. எப்பயுமே கவலையோடு இருந்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல வாழ்றீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு பதட்டத்தோட இருக்கிறீங்கன்னா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆனா எப்பயுமே சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க நிகழ்காலத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நிகழ்காலத்துல இருக்கிறத சந்தோஷமா அனுபவிங்க. இதுதான் வாழ்க்கை. நம்ம மனசு நேர்மறையான எண்ணங்களோட வாழும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையும். வாழ்க்கையில நம்ம கோபப்படுறதுனால நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம். ஆனா அந்த கோபம்தான் நம்ம வாழ்க்கையே தண்டிச்சிரும். நம்ம வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? தவறு செஞ்சிருவோமோன்னு பயந்து பயந்து தள்ளி தள்ளி போடுறதுதான் நம்ம செய்யற தவறு. அதனால எப்படி வாழ்க்கை ஒரு சைக்கிள் மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். நம்மளால முடியாததுதான் வாழ்க்கை நம்ம மேல திணிக்கும். அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிரோங்கிறதுலதான் நம்மளோட வாழ்க்கையோட மகிழ்ச்சியே இருக்குது. வாழ்க்கையில வெற்றிங்கிறது இறுதியானது இல்லை. அதே போல தோல்விங்கிறது மரணமும் இல்லை. நம்மளுக்கு துணிவு தான் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எதையும் எதிர்த்து போராடுற குணம், துணிவு, மனதைரியம் நமக்கு தேவை. எனக்காக திறக்காத இந்த பழைய கதவை நான் தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நடக்காத ஒன்றுக்கு முயற்சி செஞ்சு போயிட்டே இருக்காதீங்க. நான் எனக்கான ஒரு புது கதவை உருவாக்கி அந்த வழியில பயணம் செய்வேன்னு நினைச்சு உங்களுக்கான ஒரு புது பயணத்தை
ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு பயணிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்பயும் மகிழ்ச்சியா தான் இருக்கும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்களுடைய அன்பான ஆதரவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.